வணக்கம் நேயர்களே! இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சிக்காக மற்றும் ஒரு புதிய நிகழ்ச்சியில உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். இது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். வைகுண்ட ஏகாதசி. வைகுண்ட ஏகாதசி பதிவ இது போடணுன்றதுக்காக தான் நானு முன்னால ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். சரி, இப்பதான் எனக்கு டைம் கிடைச்சது. சரி, ஏன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் இப்போ நான் வந்து எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் போயிருந்தேன், திருத்தலத்துக்கு போயிருக்கேன். அத பத்தின ஒரு சின்ன பதிவு சொல்லலாம். ன்றதுக்காக இந்த பதிவை போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, இப்ப நான் இங்க பெங்களூர்ல தங்கியிருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? எங்க ரூம் பக்கத்திலேயே ஒரு பெருமாள் கோயில். ரொம்ப அற்புதமான பெருமாள் கோயிலுங்க. நான் இப்பதான் ரீசெண்டா தான் கண்டுபிடிச்சேன். எங்கெங்கேயோ தேடிட்டு இருந்தேன். பட் எங்க ரூம் பக்கத்திலேயே இருக்குங்கிறது எனக்கு ரீசெண்டா கரெக்ட்டா பாருங்க, வைகுண்ட ஏகாதசி 1 வாரத்துக்கு முன்னாடி தான் நான் கண்டுபிடிச்சேன். ஸோ, நம்ம ஆத்மார்த்தமா ஒரு சுவாமி தேடுறோம்னா, அவரே நமக்கு இடத்த காமிச்சு குடுப்பாரு சொல்லுவார் இல்லையா? ஸோ, அந்த மாரி கிடைச்ச கோயில் தான் இது. எங்கெங்கேயோ நான் போனேன். நடந்து போனேன். ஆனா பெரிய பெரிய கோயிலும் இருக்கு. அதாவது இங்க வந்து நாங்க தங்கி இருக்கிற இடத்துல பழங்காலத்து கோயில்கள் நிறையவே இருக்கு. அதுல எல்லாருமே எல்லா நேரத்துக்கும் தூரமா அந்த டைம்க்கு போக முடியாது இல்லையா? ஸோ வைகுண்ட ஏகாதசி அந்த காலை டைம்ல பார்க்கணும் இல்லையா? ஸோ ஏர்லி மார்னிங் 4:30, 5 இங்க பஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷனோ ஃபெசிலிட்டியும் இல்ல. ஸோ அதுக்கு ஆண்டவனே எனக்கு காமிச்சு கொடுத்த கோயில் தான் இது. ரொம்ப அழகான கோயில், அற்புதமானது. பாருங்க, இதான் என்ட்ரன்ஸ்ல இருக்கிறது. ஸோ இதை நான் முன்னால் எடுத்தேன் வீடியோ. பாருங்க, லைட் செட்டிங்லாம் போட்டு ரொம்ப அற்புதமா வேலைப்பாடு நடந்திருந்தது. அடுத்த நாளைக்கு வைகுண்ட ஏகாதசின்னு சொல்றதுனால அங்க வந்து எல்லா இதுவும் போய்கிட்டு இருந்தது. அதனால நான் இப்போ அங்க அர்ச்சகர்கிட்ட போய் கேட்டேன், எத்தனை மணிக்கு சார்? மார்னிங் 6 o'clock வந்துருங்க. அது பாருங்க, மூலவர் எவ்வளோ அழகா இருப்பார். ஸ்ரீதேவி பூதேவியோட எவ்வளோ அழகா அற்புதமா காட்சி தராரு பாருங்க. ஸோ இது early morning நான் வந்தது. ஸோ ரொம்ப என்ன சொல்றது, அழகா அற்புதமா எனக்கு வந்து என்ன சொல்றது, எப்படா எங்க போய் நம்ம இதே நான் சென்னையில இருக்கும்போது பாத்தீங்கன்னா, எங்க வீட்டு பக்கத்திலேயே 1500 டேஸ் டெம்பிள் இருக்கு பூந்தமல்லியில. ஸோ அது வந்து கிமு 4th, 5th செஞ்சுரியில கட்டின கோயில். பெருமாள் கோயில், சிவன் கோயில் எல்லாமே எங்க வீட்டுல வித்தின் 3 to 4 kilometersலயே இருக்கு. ஸோ பை பைக்லயே வந்துட்டு போயிடுவேன். ஸோ வருஷம் வருஷம் அங்கதான் போவேன். ஸோ அங்க early morning ஸ்டார்ட் ஆயிடும் 4 o'clockலாம். ஸோ 3 o'clockலேயே நான் ரீச் ஆகிடுவேன் கோயிலுக்குலாம். அங்கே ஃபுல்லாக அந்த ஒரு நாள் ஃபுல்லாக தான். ஏன்னா நான் வந்து கம்ப்ளீட் ஃபாஸ்டிங் இருப்பேன் அந்த ஒரு நாளில், ஏகாதசி மட்டும். ஸோ கம்ப்ளீட்டாக எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஸோ முந்தின நாள் நைட்டே பார்த்தீங்கன்னா வெறும் ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி தான் எடுத்துக்குவேன். எடுத்துட்டு அடுத்த நாள் ஃபுல் கம்ப்ளீட் இருப்பேன். அதுக்கு அடுத்த நாள் காலையில் அந்த தேசமங்கல செம்மா சொல்லுவாங்க, துவாதசி டயத்துக்குள்ளே வந்து இது முடிச்சிடணும் பாராயணத்தைன்னு. மார்னிங் சாமிகளை போட்டு படைச்சிட்டு நான் இது பண்ணிடுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம அங்கே ஸ்டே. இப்போ பாருங்க, இது வந்து ஸ்ரீரங்கம். அது முடிச்ச உடனே நான் ஸ்ரீரங்கம், ஏன்னா ஸ்ரீரங்கம் ஜோதி டிவியில போட்டிருந்தாங்க. ஸோ மக்களுக்கு வந்து இதை பத்தி சொல்லணும், இது என்ன, எதனால இது கொண்டாடுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வகையில நான் ஷேர் பண்ணேன். எல்லாருக்குமே தெரியும் வைகுண்ட ஏகாதசியை கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ தேவர்களும் அசுரர்களும் அந்த பார்க்கடலை கடையும் போது அதுல இருந்து எல்லாமே தோன்றும். மகாலட்சுமி தோன்றாங்க, அந்த வெண்சங்கு தோன்றது. ஸோ எல்லாமே அது முடிஞ்சது வந்து ஸ்ரீரங்கத்தோட காலையில சொர்க்கவாசல் அவங்க. ஸோ காலையில் இது நான் முடிச்சுட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் முடிச்சுட்டு ஸ்ரீரங்கம் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணேன். அது அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் அவர் வருவார். அந்த சொர்க்கவாசல் பார்க்கணும், அவரை நம்ம எல்லாம் பார்த்து தரிசிச்சுட்டு அவர் பின்னாடி வரணும். இது வந்து அன்னைக்கு சாயங்காலம் இங்கே பெங்களூர்ல ஓல்டு டெம்பிள் எங்கே இருக்குன்னு கேட்டேன். ஸோ கோட்டை வெங்கட்ட ரமணான்னு ஒரு டெம்பிள் சொன்னாங்க. சரி, அங்கே போவோம். வந்துட்டு ஈவினிங் ரெஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அங்கே போனேன். 7 நல்ல கூட்டங்க, பெரிய கோயில். ஆனால் நல்ல என்ன சொல்றது, ஒரு அற்புதமா இருந்துச்சு. தனியா அங்கேயும் சொர்க்கவாசல் மாதிரி தனியா வச்சு அந்த வழியா வரா மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப அழகா அற்புதமா இருந்தது. இது வந்து அன்னைக்கு போனப்போ உண்மையுமே எங்க ஊர்ல ஒரு பார்த்து திருப்தி இருக்கும் இல்லையா? அந்த ஓல்டு டெம்பிள்ஸ் என்ன இருந்தாலும் நம்ம எல்லா கோயிலுமே சாமி இருக்காங்கன்றது உண்மைதான். பட் அந்த பழைய டெம்பிள்ஸ்லாம் நம்ம போயிட்டு அதை விசிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நமக்குள்ள நமக்கே தெரியாத ஒரு வைப்ரேஷன்ஸ் நம்ம ஃபீல் பண்ணலாம். இது பாருங்க, நடந்து உள்ள போறது. ஏன்னா அந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா பல மகான்கள், ஞானிகள், சித்த மகா புருஷர்களோட கால் தடம் பட்டிருக்கும். அவங்க அது இல்லாம வருஷம் அந்த 1000 வருஷமா பூஜை பண்ணும்போது அதுக்குண்டான அந்த பவர் வந்து அங்க ஈர்த்து வச்சிருக்கோம் அந்த மூலவர் கர்ப்ப கிரகத்துல. அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போகும்போது நம்ம வேண்டியது சீக்கிரமா. இப்போ எவ்வளோ கோயில்கள் இருக்கு, ஏன் திருச்செந்தூர் சொல்றோம்? முருகர் கோயில் எல்லாமே அறுபடை வீடுகளில் போன சொல்ற பர்பஸ் என்ன? அங்க வந்து எல்லாமே அந்த அறுபடை வீடு எல்லாம் இப்ப தோன்றதில்ல. அதெல்லாம் பல வருடங்களுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. ஸோ அது ஒரு நிகழ்வு. அங்க சூரசம்மாரம், முருகர் கால்தடம் பட்ட அந்த பீச்ல பண்ணாங்க. அங்க படும்போது நம்மளோட கர்ம வினைகள் எல்லாமே தீரும். நம்ம என்னன்னா, ஏன்னா அது முருகர் கால்தடம் பட்ட இடம் இல்லையா?
ஸோ அந்த மாதிரி. ஸோ அதனால எனக்கு எப்பவுமே பழைய டெம்பிள் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே ஒவ்வொன்றா சர்ச் பண்ணி இப்போ ஓரளவுக்கு பழைய டெம்பிள்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன் பெங்களூர்ல. நான் இருக்கிற ராஜா இது வந்து அந்த கோட்டை வெங்கட்ரமணன் ஜம்முன் பண்ணு. அந்த கோயிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். அந்த பேக் கோபுரம் அந்த வழியா தான் அவங்க சொர்க்கவாசல் அமைச்சிருந்தாங்க. ஸோ இது பாருங்க எவ்வளோ அழகா அற்புதமா பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படிலாம் இத்தனை கோயில்லாம் இன்னைக்கு பார்ப்பேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டம், மூலவர டக்குன்னு தரிசனம். அதுக்கப்புறம் இந்த சொர்க்கவாசல் உள்ள போகிறதுக்கு தான் அந்த கூட்டம், அவ்வளோ கூட்டம். பட் மொத்தத்துலையுமே ஒரு 1/2 அன் ஹவரில் நான் பார்த்துட்டேன் இந்த கோயிலும். ஸோ இதுவும் சொன்னாங்க இந்த கோயில் போயிட்டு வாங்க, எல்லாமே டிஸ்டன்ஸ் தான், பக்கத்தில் கோட்டை கூட இருக்குன்னாங்க. நான் நைட்டு போனேன் 7:30 அந்த ரேஞ்சுக்கு போனேன். 8 o'clock 8:30 க்ளோஸ்டு. ஸோ நல்ல வேளை நான் சாமி நல்லா தரிசனம் பண்ணிட்டு நல்ல உண்மையுமே நல்ல அலங்காரம். அந்த பழைய டெம்பிள்ல பார்த்தன்ற ஒரு திருப்தி இது பாருங்க எவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. இது எடுத்தோன்னே ஆஞ்சநேயர் சந்நிதி. ஸோ மூலவரை முடிச்சுட்டு ஆஞ்சநேயர் பாருங்க, ஆஞ்சநேயர் முடிச்சுட்டு அப்படியே சொர்க்கவாசலுக்கு கூட்டிட்டு போவாங்க. இது பாருங்க இந்த வழி தான். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ ஷூட் பண்ணேன். ஏன்னா எனக்கே வந்து இந்த மூலவர் எடுக்கிறதுல உடன்பாடு கிடையாது. வேண்டாம்னா விட்டுரு. சில கோயில எடுத்தாங்கன்னா அலோ பண்ணாங்கன்னா எடுக்கிறேன். இதில் வந்து சட்டினி இது வரைக்கும் என்னால் எடுக்க முடிஞ்சுது. இதில் வந்து அந்த சொர்க்கவாசல்லாம் அலோ பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்த கோயிலில் அலோ பண்ணாங்க, எல்லாருமே எடுக்கிறாங்க. ஆனால் நானும் எடுத்தேன் அங்கே. ஸோ இங்கேருந்து பார்த்தோம்னா இந்த பாருங்க அந்த கோயில் இது சுற்றி வர இடம் அந்த சொர்க்கவாசலுக்காக. கோயில் எவ்வளோ பெரிய டெம்பிள், கோபுரம் பாருங்க, நம்ம தமிழ்நாடு மாதிரியே நல்ல பெரிய கோயில். கோட்டை வெங்கட்ரமணா, ஏன்னா பக்கத்தில் கோட்டை இருக்காது, திப்பு சுல்தான் கோட்டைன்றாங்க. பட் எனக்கு தெரியல. ஸோ அங்கே பாருங்க அழகா ஸ்ரீதேவி பூதேவி உற்சவருக்கு வெளியில நல்ல தரிசனம், நல்ல அற்புதமான அலங்காரம், கண்ணாடி மாளிகை மாதிரி பண்ணி எவ்வளோ அழகா செஞ்சுருக்காங்க பாருங்க. இதெல்லாம் அலோவ் பண்ணாங்க. மூலவர் மட்டும் தான் அலோவ் பண்ணல, மற்றது எல்லாமே அவங்க அலோவ் பண்ணாங்க. நான் எடுத்தேன். சரி மக்களுக்கு இதெல்லாம் போடலாம். ஸோ இது என்ன, இப்போ அந்த கதைக்கு வருவோம். பாதியிலே விட்டோம் இல்லையா. ஸோ தேவர்களும் எல்லாம் அமிர்தத்தை கடைஞ்சி வாசுகி பாம்பை மத்தா வச்சு கடையிறாங்க இல்லையா. இது வந்து அந்த வெளியில வர வழி. இதுதான் அந்த சொர்க்கவாசல் பார்த்தீங்களா. இந்த இந்த இடத்துல தான் நம்ம அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அலங்காரம் பண்ணிட்டு இதோ இது வழியா வந்து சொர்க்கவாசலை முடிச்சு வந்தோம். நான் ஷூட் பண்ணிட்டு அந்த இடத்துல அப்படியே ஆஃப் பண்ணிட்டு இருக்கேன். தெரியாம அதை ஆன்லேயே வச்சிருக்கேன் போல. அதனால ஒரு சட்டன், ஏன்னா கூட்டம் இல்லைங்களா, அது அப்படியே நின்றுச்சு. ஸோ இப்போதான் அது மூவ் ஆகுது. இதோ இது பாருங்க. இதாங்க இந்த கோயிலோட மூலவரே இதுதாங்க. எடுக்க வேணாம்னு சொன்னாங்க. அது இங்க வந்த வரைக்கும் செல்ஃபி எடுக்கக்கூடாது. இது பாருங்க அழகா சூப்பரா அற்புதமா பண்ணியிருந்தாங்க. இந்த வழியா வந்து அதுக்கப்புறம் நான் சொர்க்கவாசத்தை தீர்த்தம் வாங்கிட்டு சொர்க்கவாசல் வழியா வந்தேன். இது ஆக்சுவலா நான் எடுக்கல, அது அப்படியே ஜோபியில போட்டு வச்சேன். அது அப்படியே அது கவர் ஆகிருக்குது. இந்த கோயிலுக்கு இன்னொரு தடவை பகல்ல போனாங்க, இது நைட்ல போனேன், அதனால தெரியல. ஒரு சண்டேஸ்ல இருக்கும்போது போனோம். ஸோ இப்போ இந்த டயத்துல நம்ம அந்த கதையை பேசிடுவோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் நான் சரி நம்ம இதை பத்தி இந்த நேரத்துல சொல்றது பெட்டரா இருக்கும் இல்லையா. ஸோ அதனால வந்து அப்போ பார்க்கடல் அமைஞ்சா அதில் அமிர்தம் எல்லாம் வந்தது இல்லையா. ஸோ அமிர்தம் வந்ததுன்னா இதாங்க இந்த இது சொர்க்கவாசல் தெரியுதா. வேற அலங்காரம் பண்ணி இது இந்த டோர்லாம் போட்டு இந்த மர கதவு போட்டு இது வழியா இப்படி வெளில வர மாதிரி வச்சிருந்தாங்க. ஸோ நானும் இப்படித்தான் வந்தேன். ஸோ இந்த கோயில் இது வெளில வந்து சாமி தொட்டு பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ இந்த இது வந்து 3வது கோயில் ஆச்சா. எங்கள் வீட்டு கோயில் ஸ்ரீரங்கம் காமிச்சோம். இது கோட்டை வெங்கட்ரமணா கோயில். அப்புறம் எங்கள் ஊர் கோயிலுக்கு அடுத்த சாட்டர்டே போயிருந்தப்போ எடுத்தேன், அதுவும் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன். இது அந்த கதவு பாருங்க எவ்வளோ அழகா அற்புதமாக இருக்குது. சங்கு சக்கரெல்லாம் பதிச்சு போட்டிருந்தாங்க.
பரமபத வாசல்ன்றது கரெக்ட். ஏனி பாம்பு இல்லையா? மேல எல்லாம் நல்லா கோல்டு கோட்டிங் கொடுத்து பர்ஃபெக்டா இருக்கு. ஸோ அங்கேயும் வந்து அலங்காரம் பண்ணி இந்த ஃபுல்லா கோல்டு பிளேட்டட்லயே வந்து சுவாமி எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணாங்க. மேல சூரியன். நல்லா இங்க அலங்காரம் எல்லாம் சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே இருக்கு. சின்ன கோயிலா இருந்தாலும் நல்லா பண்றாங்க பெங்களூரை பொறுத்த வரைக்கும். இது சரி, இந்த வழியா நம்ம வந்து கதைக்கு வருவோம் இப்ப. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் எத்தனை ஒரு ஃபோட்டோ போட்டிருப்போம் மோகினி அலங்காரம். இப்போ இந்த ஸ்ரீரங்கம் தான் ரொம்ப பார்த்தீங்கன்னா பார்க்க பூலோகம் வைகுண்டம்னு சொல்றது நம்ம ஸ்ரீரங்கத்தை தான் சொல்லுவோம். ஸோ இதுதாங்க எங்க ஸ்ரீபெரும்புதூர். இது எங்களோட புந்தமல்லி கோயிலுங்க. நாங்க இருக்கிறோம் இல்லையா? ஸோ பூந்தமல்லி பெருமாள் டெம்பிள். பெருமாள் டெம்பிளோட ரொம்ப ஃபேமஸ். நாங்கள் இங்கே தான் வருஷம் வருஷம் வருவோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இதோட வரலாறு என்னன்னா, திருக்கச்சி நம்பிகள் அவரோட ஆழ்வார்கள் இருக்கார் இல்லையா? பெருமாளோட ஆழ்வார் திருக்கச்சி நம்பிகள். அவருக்கு வந்து இங்க தரிசனம் பண்ணிட்டு இங்க இருந்து ஸ்ரீனிவாச பெருமாளை பார்ப்பாரு. ஸ்ரீனிவாச பெருமாள் வந்து ஸ்ரீபெரும்புதூர் போய் அங்க வந்து இவரு வரதராஜ பெருமாளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் போய் வரதராஜ பெருமாளை போய் பார்ப்பாராம். ஸோ வயதான காலத்துல அவரால் போக முடியல. அதனால என்ன பண்ணாரு, மத்த 3 பெருமாளுமே நீ என்ன தேடி வரவேனா, உன்னாடும் பக்தனா இருக்கிற உன்னை தேடி நான் வரேன் சொல்லிட்டு 3 பெருமாளும் இங்க வந்து காட்சி கொடுத்துருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துல 3 பெருமாளும் இருப்பாங்க. ரங்கநாத பெருமாளும் இருப்பாரு, ஸ்ரீனிவாச பெருமாளும் இருப்பாரு, பிளஸ் வந்து நம்ம வரதராஜ பெருமாள் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளும் இருப்பாரு. ஸோ ரொம்ப பெரிய கோயில். பார்க்கவே உங்களுக்கு தெரியும், ரொம்ப அற்புதமா இருக்கும். கோயிலுக்குள்ள போனோமே அப்பா என்ன ஒரு இது சூப்பரா பண்ணுவாங்க. இங்க எங்க புந்தமல்லி பெருமாள் கோயில் பாத்தீங்கன்னா அலங்காரத்துல அடிச்சுக்கவே முடியாது. அப்படியே பெருமாள் நம்ம உயிரோட நம்ம கண் முன்னாடி வந்து பாட்டுவாங்க. இன்னைக்கு அவர் உட்காந்து உயிரோட நமக்கு அருள் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சுவாமிகள் இருக்காங்க, அதுல மாற்றமா இல்லை. அந்த அவங்க பண்ற அலங்காரம் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்கும் அந்த இடத்துல. அதை நான் நல்லா ஃபீல் பண்ணேன். இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜர் டெம்பிள். ஸோ இங்க பாத்தீங்கன்னாக்கா ஆதிகேசவ பெருமாள், எத்ராஜவல்லி, எத்ராஜ நாதவல்லி தாயார், இதுவும் ரொம்ப ஃபேமஸ். இது வந்து நல்ல இங்க ராமானுஜர் அவதரிச்ச இடமே இதுதான். அவர் அவதரிச்ச அந்த இடத்துக்கு தனி கோயில் அந்த உள்ளுக்குள்ளே. இதை பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில்ன்றது போய் ராமானுஜர் கோயில், இதுதாங்க அவர் பிறந்த இடத்துக்கு ஒரு கோபுரம் மாதிரி கட்டி இது உள்ள அவருக்குன்னு அந்த டயத்துல வரும்போது ரொம்ப ஃபேமஸ். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை. உண்மையிலுமே சொல்றேங்க, ஏதாவது பிரச்சனை இருக்கா, திருவாதிரை இந்த ராமானுஜர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாத பல முன்னேற்றங்கள் பார்க்கலாம். இது அது பக்கத்துல இருக்கிற பாஷேரசாமி கோயில். இதுதான் ராமானுஜர் பிறந்த அந்த இடம். அவருக்கு கோபுரம் கட்டி கோயில் அமைச்சு பாருங்க போட்டிருப்பாங்க, ராமானுஜர் அவதரித்த ஸ்தலம் போட்டிருப்பாங்க. ஸோ ராமானுஜர் கோயில் அவ்வளோ ஃபேமஸ். ஸோ நாங்கள் வந்து எங்களுக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, நாங்கள் ஒரு கோயில் போனப்போ ஒரு அம்மா வந்தாங்க. அம்மா வந்து இந்த மாதிரி நாங்கள் எதுவுமே கேட்கல, அவங்களே வந்து என்ன ஏது உங்களுக்கு என்ன பசங்கன்னு கேட்டாங்க. இது அந்த ராமானுஜ அவதரித்த பில்டிங் இந்த கோயில்ல இதுதாங்க உள்ள போறோம். ஸோ இது யானை பாருங்க, அழகா யானை. இங்க கோயில் யானையே இருக்கு, அந்த அளவுக்கு பெருசு. கோயிலும் ரொம்ப பெருசுங்க. இந்த புதுமல்லி பெருமாள் எல்லாம் அந்த காலத்து கோயில் தான். இப்போ நான் இந்த காமிச்சிருக்க ஸ்ரீபெரும்புதூர் ஆதிகேஸ்வர பெருமாள் கோயிலும் பார்த்தீங்கன்னா 4th 5th செஞ்சுரிஸ் தான் எல்லாமே. ஸோ ரொம்ப அற்புதமா அழகா இருக்கும். உண்மையிலுமே இங்கெல்லாம் எனக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பட் இங்க ஒரு அம்மா சொன்னாங்க, அது அந்த கடவுளே சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு, உங்க பசங்க நல்லா வளரணுமா, குழந்தைங்க கிட்ட நீங்க அவங்கள கண்டுக்காம நீங்க விடுங்க, அவங்களே நல்லா வளருவாங்க. அதுக்கு இந்த கோயில் மட்டும் திருவாதிரை போயிட்டு வந்துருங்க. அவங்க நம்ம ஒரு கேலண்டர்ல பார்ப்போம், திருவாதிரை வந்து நைட்டு தங்கினா கணக்கு. ஆனா அங்க எப்படி பார்த்தீங்கன்னா சூரிய உதயம் தான் கணக்கு. சூரிய உதயத்துல திருவாதிரை இருக்கிற அன்னைக்கு தான் ராமானுஜர் கரெக்டா 12ல இருந்து 1, அந்த 1 தாண்டி அவருக்கு ஃபுல்லா திருமஞ்சனம். அதை நம்ம அபிஷேகம் சொல்லுவோம் இல்லையா, சிவனுக்கு வந்து அபிஷேகம் சொல்லணும், பெருமாள்னா திருமஞ்சனம்னு சொல்லணும். ஸோ அந்த மாதிரி திருமஞ்சனம் பண்ணுவாங்க.
அந்த முடிச்சுட்டு நல்லா அற்புதமா நடக்கும். முடிச்சுட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு நம்ம ஒரு தடவை நாங்கள் அதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அது உள்ளெல்லாம் அல்லோடே கிடையாதுங்க. அது தெரியாம தான் எடுத்தேன். இந்த கோயிலுக்குள்ள வெளியில எல்லாம் எடுக்கலாம். இது கோயிலுக்குள்ள நான் சில பேர் அப்படியே கர்ப்ப கிரகத்தை எடுத்துருவாங்கங்கிறதுனால அது யாரும் அலோ பண்ணாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஷூட் பண்ணது. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப அழகா அற்புதமா இருக்கும் கோயில். பார்த்தாலே வந்து ஒரு உங்களுக்கு தெரியும், ஓ இவ்வளவு பெரிய கோயிலான இது உள்ளுக்குள்ள போகும். தெரியாதவங்க யாருன்னா போயிட்டு எங்கேயா மாட்டிட்டாங்கன்னா வரதுக்கு கஷ்டப்படுவாங்க. அந்த அளவுக்கு குகை மாதிரி இருக்கும் அந்த கோயில். ரொம்ப அற்புதமாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். நீங்க டைம் இருந்தா வந்து பாருங்க. ஸோ இங்க நாங்க திருவாதிரை ஒருத்தவங்க சொல்லி தான் நாங்க வர ஆரம்பிச்சோம். உண்மையிலுமேங்க நாங்க இங்க வந்ததுல இருந்து நிறைய சொல்ல முடியாத இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் எங்க வாழ்க்கையில நடந்தது. அதை நான் சொல்றேன். அதனால தான் இப்போ கூட போயிட்டு வந்தேன் திருவாதிரைக்கு அங்க. ஸோ அது ராமானுஜர் நினைச்சா நம்ம போகலாம், அவ்வளவுதான். ஸோ ஆண்டவனிடத்துல தொடர்ந்து 3 தடவை தொடர்ந்து போனோம். அந்த 3வது தடவை போகும்போதே நான் என்ன நினைச்சேன்னா அது நடந்துருச்சு. அடுத்து நான் என் பசங்க நல்ல வாழ்க்கையில நல்லா முன்னுக்கு வரணும் தான் அடுத்தடுத்து போய்கிட்டு இருக்கேன். அதுவும் நடக்கும். பசங்க அவங்க அவரை பார்த்துப்பார், அவ்வளவுதான். அந்த நம்பிக்கையில தான் நான் போறேன். ஸோ 3 நான் இது வரைக்கும் 4 5 திருவாதிரை போயிருக்கேன். 3 தொடர்ந்து போனேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுச்சு. அப்புறம் 2 தொடர்ந்து போயிருக்கேன். இப்போ அடுத்த தடவை வரதும் சண்டேல தான் வருது. ஸோ எப்படியாவது போயிடணும். அவர் நம்மளை கூப்பிடணும். கூப்பிட்டாரா நான் போயிடுவேன். முக்கியம் வந்து சித்திரை மாச திருவாதிரை பார்த்தீங்கன்னா ஜே 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 10 நாள் நடக்குங்க திருவிழா. அவங்க எங்கெங்கிருந்தோ வர்றவங்கலாம் 10 நாள் எடுத்து செய்வாங்க. அன்னதானத்துலேருந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எல்லா செலவும் அவங்களது தான். இதை வந்து வருஷம் வருஷம் செய்கிறவங்களும் இருக்காங்க. எங்கள் ரிலேட்டிவ்லையுமே இது ஒருத்தவங்க செய்கிறாங்க. அந்த 10 நாளில் ஒரு நாள் அவங்க பங்கு வரும். அந்த மாதிரி பண்ணுவாங்க. இதான் அந்த கோயில். சித்திரை திருவாதிரைக்கு நீ கால் வைக்கவே முடியாது, அப்படி இருக்கும் அந்த கோயில். ஏன்னா சித்திரை திருவாதிரை தான் ராமானுஜர் பிறந்த நட்சத்திரம். ஸோ அது விட்டுருவாங்களா, அப்படியே அமக்கலம் பண்ணுவாங்க. ஸோ அதான் இந்த கோயிலும் அதோட இணைச்சிருக்கேன். எல்லாம் பெருமாள் கோயில் தான் எனக்கு. எங்கள் ஒரு கோயில் ஸ்ரீபெரும்புதூர் கோயில். எல்லாம் என்னால் கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணியிருக்கிறேன். ஸோ மக்களாகிய நீங்கள் பாருங்க. என் சேனலை இப்போ தான் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணால் கூட எனக்கு போதும். போக போக நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களை வந்து சேரும். நிறைய கோயில் இன்னும் என்கிட்ட நிறைய 10-15 வீடியோஸ் இருக்குங்க. எனக்கு டைம் இல்லை அப்லோட் பண்ண. நீ பெங்களூரில் இருக்கிறதுலேருந்து தனியாகவே அதுவே உனக்கு 10 கோயில்கிட்ட இருக்குது. ஒன் பை ஒன்னாக போடுறோம். ஸோ இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கதை இதுதான். ஸோ பெருமாள் வந்து மோகினி அவதாரம் எடுத்து வந்து தேவர்களுக்கு வந்து மட்டும் இது கொடுப்பாரு, அவங்களுக்கு வந்து எதுவும் கொடுக்க மாட்டாரு. அந்த தாத்பரியத்தை நிகழ்த்ததுக்காக தான் தொடர்ந்து வந்து இந்த மாதிரி அந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம நடத்துறாங்க. ஸோ எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.